2025ல நான் பார்த்த சீரீஸ்லயே, அது குறிப்பா இந்தி சீரீஸ்ல இந்த சீரீஸ் நான் ரொம்ப முக்கியமான சீரீஸா சொல்லுவேன். ஏன்னா சமீபத்துல ஒரு சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு அப்படியே பிரீசியா ஒரு சீரீஸ் அப்படியே ஒரு பிஞ்சி வாட்ச் பார்த்தது ரொம்ப சமீபத்துல இல்ல. ஏன்னா பிஞ்சி வாட்ச் பார்க்குற அளவுக்கு ஏதாவது ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிருக்கும். ஆனா இந்த சீரீஸ் நான் பார்க்கணும்னு தூண்டிச்சு. இந்த சீரீஸ் ஒரு ஆக்ஷன் சீரீஸ் கிடையாது, இல்ல ஒரு அடல்ட் சீரீஸ் கிடையாது. ரொம்ப தெரிஞ்ச ப்ரெடிக்டபிளான ஒரு திரைக்கதை மார்க்கத்துல தான் இந்த கதையும் இருந்துச்சு. இந்த கதையுடைய ஒரிஜினல் பேர் ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப். அதுதான் இந்த சீரீஸோட பேரு. 2016ல இந்த மாதிரி ஒரு கிளப் காஷ்மீர்ல உருவாக்கி இப்ப ஃபர்ஸ்ட் லீக் ஆடிட்டு இருக்கிற ஒரு டீம் தான் இந்த ரியல் காஷ்மீர் ஃபுட்பால் கிளப்ன்றது. இந்த கிளப்போடைய கதையை, இதை ஆரம்பிச்சவங்களை பத்தின கதையை பிக்ஷனாவும் சேர்த்து வச்சு பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல. கம்மு அப்படின்ற ஒரு தொழிலதிபர், இந்திய தொழிலதிபர், இந்து தொழிலதிபர் இந்த ஊர்ல ஒயின் ஷாப் லைசன்ஸ் வாங்கி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு எதிராக இது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி இளைஞர்கள்லாம் தூண்டி விட்டு அங்க ஒரு பிரச்சனை நடத்திட்டு இருக்காரு. இப்படியான சுச்சுவேஷன்ல அங்க சோஹில் ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த காஷ்மீர் ஃபுட்பால் கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேசுறாங்க. எல்லா இன்வெஸ்டருமே கொஞ்சம் கொஞ்சமா அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது நடக்காது, சாத்தியம் இல்லைன்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல கம்மும் அவரு சந்திக்கிற இந்த ஐடியா அவருக்கு பிடிக்குது. அந்த ஐடியா பிடிக்கும் போது காரணம் ஒரு காரணம் இருக்குதுல்ல, அந்த காரணத்துக்கு சரி நான் உங்களுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் தரேன், நம்ம ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், எப்படி இந்த கிளப்பை ஒரு ஒரு அமெச்சூர் கிளப்ல இருந்து ஒரு லீக் கிளப்பா மாத்துற அளவுக்கான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, எப்படி பண்ணாங்கன்றதுதான் இந்த சீரீஸோட கதை. ஒரு சிம்பிளான 8 எபிசோட் கதை. இதுல ரொம்ப ப்ரிடிக்டபிள். இந்த சீன் இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு சீன் இதுல வரும், இந்த மாதிரி ஒரு சீன் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், இது நடக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு கதை போகும்போது உங்களுக்கு ஃப்ளோல தெரியும் இல்லையா. அது எல்லாமே தெரிஞ்சாலும் கூட இந்த சீரீஸ் நம்ம பார்க்க இவனுக்கு இது நடந்துடாதா, இவன் பண்றது கரெக்ட் தானே, அவனுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாதா, இது நடக்க போகுது அப்படின்றத நம்ம கூடவே அவங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுதான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வெற்றி. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற சீரியஸோ இல்ல வரலாற்று புரட்டு போடக்கூடிய சீரியஸோ கிடையாது. ஆனா நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா சொன்னதுதான் இந்த சீரியஸோட மிகப்பெரிய வெற்றி. அதற்கு மிக முக்கியமான காரணம் இதுல இந்த இந்துவா நடித்த மானவ் கவுலும் ஷீஜான் அயூப் அப்படின்ற அந்த கோச் கேரக்டர் நடிச்சவும் அட்டகாசமான நடிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நடிப்பு அவ்வளவு இயல்புன்னா அவ்வளவு இயல்பு. அது குறிப்பா 2-3 காட்சிகள்லாம் இந்த ஒரு டீமுடைய லீடரா ஷீஷான் அய்யப் சோஹல் கேரக்டர்ல நடிக்கும் போது சில நண்பனுக்கு எதிரான சில விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. சில சமயம் இன்வெஸ்டர் அவங்க ஆப்ளிகேட் பண்ண வேண்டியிருக்கு. இவருக்கு இருக்கிற டீம்ல இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஒரு விஷயத்தமா அவர் கூட்டு எல்லாத்தையும் வச்சு அதை அவர் சரி பண்ற விதமாகட்டும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை ஏத்துக்கிறது மாட்டோம், இதனால அவர் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இப்படி எல்லா காட்சிகளுமே அவரோட நடிப்பு ரொம்ப கண்ட்ரோல்டா அட்டகாசமா நடிச்சிருக்கிறாரு. உண்மையா சொல்ல போனா ஒரு காட்சியில நண்பர்கள்கிட்ட பிரிஞ்சு போய் அவர் கோச்சிட்டு போயிடுவாரு. கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு கருத்துல திரும்பி வருவாரு. அந்த வரும்போது 2 பேரும் பார்க்கறதுக்கு தனி க்ளோஸ் அப் நண்பா அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ரியாக்ஷன்ல அப்படி ஜஸ்ட் லைக் தாண்டி போவாங்க பாருங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அதுவும் இந்த மானவ் கவுலுடைய கண் இருக்குல்ல, அந்த கண்ணுல அந்த என்னதான் ஒரு பிசினஸ் மேன் இருந்தாலும் அந்த கேமுக்குள்ள வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு. அந்த கேமுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அவர் டீமுக்குள்ள ஒரு ஆளா மாறும்போது ரொம்ப அருமையான நடிப்பை கொடுத்திருந்தாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு முகமட்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் ரொம்ப அட்டகாசமான கேரக்டர். அவர் தான் இந்த கோச்சா வரக்கூடிய கேரக்டர். அதற்கப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கதைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸா இல்லாத இடத்துல ஃபுட்பால் கிரிக்கெட் விட்டுட்டு வர்றதுக்கான ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பையன், இந்த மாதிரி நல்ல ஃபுட்பால் பிளேயர் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு இருந்த பையன், அந்த வேலையை விட்டுட்டு வந்த முகமதுன்ற ஒரு கோச்சர், காஷ்மீர்லயே பெஸ்ட் கோச்சர் அப்படின்னு சொல்ற விஷயம் ஆளு. இப்படியான பல விஷயங்கள் பல லேயர்ஸ்ல கதை போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வில்லனா அந்த முஸ்லிம் கட்சிக்காரரை காட்டுறாங்க.
ஆனா அங்கிருந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த வந்து இந்த கதை சொல்லியிருக்குன்றது தான் நான் வந்து இப்ப எடுத்துக்கிறேன். என்னன்னா, ஒரு முஸ்லிம் கட்சிக்காரர் வந்து காஷ்மீரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு இளைஞர்களை மட்டுமே தன் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் குரூப்லயும் இல்லாட்டா அவருக்கா சாதகமான விஷயங்களை பண்றதுக்கும் போராட்டங்கள் பண்றதுக்குமே பயன்படுத்திட்டு வந்த குரூப்ல இருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணி அந்த பையன் வந்து இந்த இந்து இந்து தொழிலதிபர் வாங்கி வச்சுக்கிறார், கூட வச்சு அவனை வேலை கொடுக்குறாரு. அவனை வந்து அந்த கிளப்போடைய மேனேஜர் ஆக்குறாரு. இந்த மேனேஜர் ஆக்கும்போது அவனுடைய பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது இளைஞர்கள் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அந்த பொறுப்பு அவங்களுடைய லைபிலிட்டியா மாறும்போது எவ்வளவு அழகா எவால்வ் ஆறாங்கன்றதும் இந்த ஃபுட்பால் டீமுக்குள்ள வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து சும்மா வெத்துக்கா சுத்திட்டு இருந்த இளைஞர்கள் தான் இவங்களுக்கு வந்து மாச சம்பளத்தோட ஒரு நல்ல திறமையோட விளையாடப்படுறவங்க செலக்ட் பண்ணி ஒரு கிளப்ல கிடைக்கின்ற போது அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறுதலும் இது மாதிரி பல விஷயங்கள் நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீரீஸ் வந்து நான் சமீபத்துல பார்த்த ஒரு பெஸ்ட் சீரீஸ் சொல்லுவேன். அதனால வந்து இது சோனி லீவ்ல வந்திருக்கு. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. டோன்ட் மிஸ் திஸ். இது ஒரு நிஜ கதை. அதை கொஞ்சம் சினிமாத்தனமா கொஞ்சம் சில விஷயங்களை மாத்திருக்காங்கன்னா கூட இது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நல்ல சீரீஸ். இந்த வருஷம் முடியும் போது ஒரு மனத்துல வன்மம் இல்லாம குழப்பம் இல்லாம ஒரு மாதிரி ஏகப்பட்ட த்ரில்லர் கிரைம் அதெல்லாம் யோசிக்காம ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த இந்த அந்த முயற்சிக்கு வந்து ரொம்ப பாராட்டணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீரியஸ். சோனியில் வந்திருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.